மக்களின் பிரச்சனைகளை விட மக்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் இன்றைய காலத்துக்கு தேவையான அரசியல். உண்மையை சொன்னால் மக்கள் செய்யும் தவறுகளை நாம் எடுத்து சொன்னால் மட்டுமே மக்கள் திருந்துவாங்க. அது மூலியமாக அரசாங்கம் நடத்தும். விஜய் பாக்குறதுக்கு குழந்தை வளர்த்திட்டு வருவோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு குழந்தை ஒரு வயசு குழந்தை பிறந்த குழந்தைய கூட வச்சு வரைக்கும் அது உரிமை இருக்கு. நான் கஷ்டப்படாம நான் பார்த்து அழைச்சு போவேன். எங்க விஜய் நான் அப்பா வந்துக்கிறேன். அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. யாராவது தெரிஞ்சே தொலைப்பாங்களா சார்? பொக்கிஷத்தை சொல்லுங்க. அப்படி பாத்துக்கிட்டாங்க சார். பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிட்டாங்க சார். ஒரு நடிகனை நம்பி போய் இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அப்பாவி மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் 2 வயசு 1.5 வயசு குழந்தைகள் வந்து செத்து மடிஞ்சு போய் கிடக்குறாங்க. நைட்டோட நைட்டா போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. வெக்கமா இல்ல அப்படி நீங்க நடந்துக்கிறதுக்கு? கொடூரமான ஆணவமான செயலா நான் பாக்குறேன். சும்மா தற்கொலைகளை வந்து சினிமா பைத்தியமா ஊர்ல சுத்த விட்டு நீ தான் பெரிய தலைவர் நீனே சொல்லிக்காத. விஜய் வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கிறாரு. தொண்டை அடைச்சு சரி ஓகே போய் தொலைட்டோம். நீ வரல துணை செயலாளர் பொருளாளர்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அவங்களாச்சும் பேசுறாங்களா? அவங்களும் பேச மாட்டாங்க. எந்த மூஞ்சி வச்சு பேசுவோம்? டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா? விபத்து நடந்த அதாவது 27/9/2025 நடந்த விபத்துக்கு அப்புறம் 2 நாட்களாகவே எதிர்க்கட்சியை பற்றி தான் தவறு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. திமுக சரியான மேனேஜ்மெண்ட் பண்ணல, திமுக தொண்டர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க, கத்தி எடுத்து குத்த வந்தாங்க, கரெக்டாக தண்ணி வசதி கொடுக்கல, செந்தில் பாலாஜி அவர்கள் குண்டர்களை உள்ளே இறக்கியிருக்காரு, கரெக்டான இடம் கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஆளும் கட்சியான டிஎம்கே மேலேயே வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி ட்ரோன்கள் மூலியமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களும் அங்கே இருந்தவர் மூலியமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களும் வந்த பிறகு ஓரளவுக்கு மக்கள் தெளிவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். கடந்த 2 நாட்களாக வெளிவந்த வீடியோக்களை எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒன்று தவறு இருக்குது அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. தான் செய்த தவறை மறைத்து வேறொருவரின் மேல் பழியை போட்டு தான் தப்பிக்க நினைக்கும் ஒரு நிகழ்வாக தான் இது நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். மக்களுக்காக மக்களின் ஊடே மக்களின் குரலாக ஒலிக்கும் அக்ஷரா டிஜிட்டல் டிவி தங்களை இனிதே வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் உள்ளே வரும்போது மக்கள் ஒரு ஜோம்பிகள் மாதிரி எந்த ஒரு பொறுப்புணர்வுமே இல்லாமல் அப்படி ஓடுறாங்க. எதற்காக ஓடுறாங்க? இல்லை எதுக்குடா இப்படி ஓடுறீங்க? அவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே, ரசிகராக இருந்தால் தனியாக போய் நின்று பாருங்கடா. ஒரு கூட்டத்தில் இப்படி மோதி வந்தீங்கன்னா கீழே விழுகாமல் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கணும்ல. எதுக்கு இப்படி ஜோம்பிகள் மாதிரி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எல்லா பக்கமும் அப்படிதான். இவர்கள் கூட்டம் நடத்திய இவர்கள் வந்து பொதுக்கூட்டங்கள், பேரணி, ரோட் ஷோ நடத்திய அத்தனை இடங்களுமே மக்கள் இப்படி தான் இருக்காங்க. இளைஞர்கள் தான் மேக்ஸிமம் இப்படி இருக்காங்க. இது வந்து யார் மேலே தப்பு சொல்ல முடியும்? மக்கள் மேலே தானே தப்பு சொல்ல முடியும். மரத்தில் ஏறி உட்காந்து கீழே வீடியோ அதனால இவனுங்களை ஃபுல்லா அணில் குஞ்சுகள்னு சொல்லாம இல்லை என்ன குஞ்சுகள் அக்னி குஞ்சுகள்னு சொல்லுவாங்க. மரத்து மேல உட்காந்து ரீல்ஸ் போட்டிருக்கான். இப்படிதான் இவங்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. நல்ல ரசிகர்களும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் போய் இப்படி பண்றது கிடையாது. ஆனா ஒரு 40% இப்படிதான் இருக்கானுங்க. அறகுறிகளா, அறவேக்காடுகளா, தற்குறிகளாக தான் இருக்கானுங்க. அப்புறம் இவங்க மக்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணுவாங்க? விஜய் பின்தொடர்ந்த வண்டி குழந்தையோட போயிட்டு இருந்திருக்கான். கீழே விபத்தாகி அதை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தேவையா? இவங்களை நம்பியா நீங்கள் நாட்டை ஒப்படைக்க போகிறீங்க? செருப்பு வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி அது ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்துருச்சு. அவசரத்துக்காக எங்களை கவனிங்க, கூட்டத்தில் பல பேர் 10 பேர் செத்துட்டு இருக்கான், அவங்கள கவனிங்க அப்படிங்கிறதுக்காக செருப்பை வீசியிருக்காங்க, கீழே கிடந்த தேங்காயை எடுத்து வீசியிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அவளுக்கு புரிய கிடையாமல், அதாவது இவர்களுக்கு அதாவது ஒரு தவறை வந்து இவங்க நான் தவறு செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசே கிடையாது. இது எங்களால் நிகழ்த்தப்பட்டதில்லை. அடுத்த மேலே பழிய போட்டு இவங்க வந்து தப்பிக்கிறதுக்காகவே பார்க்குறாங்க. ஆனால் கடந்த 2 நாட்களாக மக்களுக்கு புரியாமல் ஒவ்வொரு வீடியோ வரும்போது தானே தெரியுது இது எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது யாரும் வேணும்னே எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே ஏற்படுத்துறது அல்ல. இவங்களுடைய முட்டாள்தனத்தினால் அது வந்து ஏற்பட்டிருக்கு. வண்டி முன்னாடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் பேசுங்க, உள்ளே போனீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் கேட்காம நான் கூட்டமான இடத்துல தான் நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வண்டியை உள்ளே கொண்டு போய் நிறுத்தி பேச ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த ப்ராப்ளம்.
அவர் பேசவே 10 பேர் இறந்து கிடக்குறாங்க. அதை தூக்குறக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸையுமே வந்து அவர் சொல்றாரு, விஜய் அவர்களே சொல்றாரு, போய் எடுத்து ஆம்புலன்ஸ் நம்ம கட்சிக்குடையோட வருது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைச்சு விட்றேன். இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனால் உண்மை என்னன்னா இவர் வண்டி போனதுனாலையும் இறந்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் அவங்கள தூக்க போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நெரிசல் ஆகிருக்கு. ஆனால் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு இவர் முன்னாடி போனதுனால தான் இன்னும் நெருங்கி இறந்துருக்காங்க. அதில் நேரில் பார்த்தா பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இந்த விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது. ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றேன் கேளுங்க. ஸ்பாட்டுக்கு 10 மீட்டர் இடைவெளியில் நின்னா தப்பு இல்லைங்களே. நாமக்கல் அப்படிதானே நின்னுச்சு. ஸ்பாட்ல நிக்கலீங்களே, கொஞ்சம் முன்னாடி தான் நின்று பேசினாரு விஜய். ஆனா வந்து இங்கேயும் ஸ்பாட்டுக்கு முன்னாடி தான் நின்னுச்சு. நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸை வந்து நெகுத்துனாங்க. மைக்ல தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள்ல கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க. பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது. பின்னாடி போனா எப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா? ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது. அப்ப அவங்க சொன்ன தப்பு பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது. ரெண்டாவது, பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க. மக்கள் பார்க்கவே முடியலங்க. அப்படி வந்ததே வேஸ்ட் தான். கூட்டத்துல உயிர் பழச்சதே தப்பு. யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்குல இருந்த லைட்ட போட்டு இருந்த இந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுட்டு லைட்ட போட்டதுனால தான் நிற்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியல. அத்தனை பேருங்க அந்த முக்குல லைட்ட போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு அந்த முக்குல லைட்ட போட்டுருந்தா? கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். அவங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் விஜய் பார்க்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க, பொம்பளைங்க விஜய் பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோம்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. இந்த பிளேஸை பத்தி, அந்த ரவுண்டான பிளேஸ் எப்படி, அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே ஏன் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டோரி அப்படிங்கிற ஊடகம் அருமையாக அந்த இடத்த பற்றி விளக்கி இருந்தார். இப்ப நாம இருக்கிறது வந்து கரூரினுடைய லைட் ஹவுஸ் ரவுண்டானா. இதுதான் அந்த ரவுண்டானா பகுதி. இந்த ரவுண்டானால ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இங்க ஒரு பாரத் பெட்ரோலியமோட பெட்ரோல் பங்க் வந்து இருக்கிறது. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த ரவுண்டானால இருந்து அக்சஸ் பண்ணலாம். இந்த கொஞ்சம் தூரத்துல இருந்து அக்சஸ் பண்ணி போகிறது மாதிரியான ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இங்க இருக்கிறது. மற்றபடி ஒரு 4 ரோடு இந்த ரவுண்டானால ஒரு 4 ரோடு இங்க இருந்து இணைக்கிற மாதிரியான 4 ரோட்ஸ் வந்து இருக்கிறது. அதுல கொஞ்சம் பெரிய ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா அமராவதி பாலம் போவதற்கான ஒரு ரோடு, அதுதான் வந்து இந்த ரவுண்டானால பெரிய ரோடு. ஸோ ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது ரவுண்டானாலே இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கிறது. ஸோ 4 பக்கமும் ரோடு இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல விஜய் எங்கேயாவது வந்து நின்னாருன்னா மக்களை வந்து அதிக அளவில் அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதுனால அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி தான் தாவேகா நினைச்சு இந்த இடத்த கேட்டுக்கலாம். ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல, இந்த இடம் அமராவதி பாலத்துக்கு போகக்கூடிய இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்குது. அதை தாண்டி மற்ற 2 இடமுமே கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இடம். அதாவது பாலமா இருக்கிறதுனால 2 இடமுமே கீழ்ப்பகுதிகளில் விழுந்துறதுக்கு குதிச்சாங்கன்னா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற அளவுக்கான இடங்களாகத்தான் இந்த பகுதி 2 இடமும் இருக்கு. அதோட அதிமுகவினுடைய முக்கியமான 3 தலைவர்கள், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அவங்களோட 3 சிலைகள் இங்க இருக்கு. ஒரு கொடிக்கம்பமும் இங்க இருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்வினப்போ ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவே பெரிய சிக்கலாக, கட்சிகளுடைய மோதலாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம். அடுத்தது பெட்ரோல் பங்க். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் பங்க். சோ பெட்ரோல் பங்க்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பேசிக்கா பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் கூடிய பெட்ரோல் பங்க். அப்ப நிறைய வண்டிகள் வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம பெட்ரோல் பங்க்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் ரொம்ப ஈஸியா ஏற்பட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. சோ ரவுண்டானால இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த அமராவதி பாலம்ன்றது வந்து இருக்கு. அதாவது அமராவதி பாலத்தினுடைய மையப்பகுதியில் 100 மீட்டர்ல ஆரம்பிக்குது. இப்ப இங்க பாருங்க, நம்ம இங்க நிக்கிறோம். இதுக்கு கீழே குதிச்சா என்ன ஆகும்? ஃபுல்லா விழுந்தா மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம மீட்டிங்ஸ்லயே பார்த்தோம் எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத. சோ இந்த மாதிரி பகுதியில நடத்திருந்தா இது மாதிரி ஆற்றுக்குள்ள அமராவதி இருக்கு, அமராவதி ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்லன்னு. ஸோ இந்த பகுதிகளில் குதிச்சுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த ஒரு விஷயமும் இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதோட 2-3 ஹோர்டிங்ஸ் இங்க இருந்து பாருங்க, இந்த விளம்பர பலகைகள் பாருங்க, இதுவுமே இந்த ஆத்துக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்ப விஜய் ஒருவேளை அங்க நின்னாருன்னா இதுல ஏறி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ அது ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, உடனே என்ன பண்றது அப்படின்ற கன்சர்ன்ஸும் போலீஸ் கிட்ட இருந்திருக்கிறது. ஸோ அதனாலதான் குறிப்பாக இந்த ரவுண்டானா பகுதி வேண்டாம் அப்படின்றத போலீஸ் முடிவெடுத்திருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில் டிவிக்கினுடைய மதிப்பு கொஞ்சம் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆதாரப்பூர்வமான வீடியோக்கள் வர பகிர் கிளப்பும் வகையான விவரங்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனால் ஆதாரப்பூர்வமான விடயங்கள் கிடைக்கத்தானே தெரியுது தவறு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆதாரப்பூர்வமான ட்ரோன்களின் மூலமாக கிடைக்கப்பட்ட வீடியோக்கள் வரும் பொழுது நாம் நம்ப முடியாத ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு விபத்து நடந்துருச்சா அடுத்தவன் மேலே பழி போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிறதெல்லாம் 2 நாட்கள் அந்த அனுதாபத்தை நீங்கள் பெற முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த நாட்கள் வந்து உண்மை வெளிவர உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்பொழுதுதான் டிவிக்கே அரசியலில் இறங்கியிருக்கு. 60 வருஷம் 70 வருஷம் அரசியலிருந்து ஊறி போனவங்களும் இருக்காங்க. சைக்காலஜியாக அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அரசியல் ஊடகங்கள் அதிகமாக இருக்குது.
இவங்கெல்லாம் அதை அறிந்து ஆராய்ஞ்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க. வெளிமாநில இளைஞர்கள் கூட தமிழ்நாட்டின் அரசியலை பற்றி ஓரளவுக்கு உற்று நோக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதை தான் ஒரு சேட்டை நோட்டு பொழந்து விட்டுருக்காரு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க எனக்கு அவனை வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் என்ன வேணாலும் செய்வேன். എന്റെ പൊന്നളിയ ഈ മ്യൂസിക് ഞാനിട്ടാന്നല്ലേ നിങ്ങൾ വിചാരിച്ചത്? അല്ല, ഇത് TVK വിജയുടെ ഒഫീഷ്യൽ പേജിനകത്ത് വിജയ് പോസ്റ്റ് ചെയ്തേക്കുന്ന ഒരു പോസ്റ്റാണ്. അതായത് സാഡ് BGM ഒക്കെ ഇട്ടിട്ട് മൂവി സ്റ്റൈലിൽ. ഇത് ശരിക്കും എനിക്ക് സംസാരിക്കാനുള്ളതല്ല, തമിഴ് മക്കളോടാണ്. അറിവിருக்கான அவனுக்கெல்லாம் அவன் நடிக்கிறான்டா, நடிச்சிட்டு இருக்கான் அவன். மூவிஸ் ரியல் லைஃப் எல்லாம் மூவிஸ் மாதிரி இல்ல. அவன் ஓடிட்டா. ரியல் லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் ஓடிட்டா. இப்ப போயிருந்து மொபைல் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கான். நீங்க போய் அவனை நம்பிட்டு இருக்கீங்களா? டே, மூவில வந்து அங்கிருந்து குதிச்சு இங்கிருந்து குதிச்சு அடிக்கிறான். அப்படி ரியல் லைஃப்ல அவனால ஒண்ணுமே புடுங்க முடியாதுடா. டேய், அவனால இவ்வளவு உயிர் போச்சு. அவன் போய் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். யாரா இப்படி? അതായത് ആരെ ഇങ്ങനെ നോർമലായിട്ട് സംസാരിക്കുന്നത്? നമ്മൾ നോർമലായിട്ട് സംസാരിക്കും. ഇപ്പൊ ഞാൻ പോലും ക്രിയേറ്റ് ചെയ്താണ് ഇങ്ങനെ സംസാരിക്കുന്നത്. ഞാൻ നോർമലായിട്ട് സംസാരിക്കുന്ന സമയത്ത് ഒരു വ്യക്തി മുമ്പിൽ ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ ഞാൻ ബ്രോ എന്തൊക്കെയുണ്ട് വിശേഷം, സുഖല്ലേ, ഇങ്ങനെയാണ് സംസാരിക്കുന്നത്. നോർമൽ இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா இவன் நீங்க நானே காப்பாத்துருவோம், நான் வந்துருவோம், அவனை ஒன்னும் பண்ணாதீங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க പറയുമ്പോഴത്തേക്ക് ഇവനെ பண்ணാൻ പോവും ആൾക്കാർ. ഒന്നും பண்ணൂല്ല. எல்லாமே உங்களுக்கு தாண்டா வரும். கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு? டேய், பாலிடிக்ஸ்ல சினிமா, அவன் ஆக்டர். ஆக்டர்னா என்ன? நடிகர். நடிகர்னா அவன் ஆக்ட் தான் பண்ணுவான். அவன் ரியல் கிடையாது, அவன் ஆக்டிங். இப்பவும் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கா. டேய், இவனை எல்லாம் எப்படிடா நம்புறீங்க? எனக்கு புரியல, சத்தியமா எனக்கு புரியலடா. எப்படி நம்புறீங்க இவனா? உட்காந்து என்ன வேணா பண்ணுங்க, அவனை ஒண்ணுமே பண்ணாதீங்க. டேய், சத்தியம் கைஸ். இன்னைக்கு இவர் பேசுறது அத்தனையுமே ஒரு சினிமாத்தனமான, அடுத்தவர்களை வன்முறைக்கு உட்படுத்துவதாகவே இருக்குது. எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புறாரு. ஆனா எம்ஜிஆர் மாதிரி அந்த தைரியம் இவருக்கு இருக்கா அப்படின்னா நிஜமா கிடையாது. இதே இந்த விபத்து நடந்த ஒரு இடத்துல எம்ஜிஆரா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? உடனே இறங்கி மக்களுக்கான ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்ன வேணா நடக்கட்டு அப்படின்னு சொல்லி மக்களுக்கான ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவர் அப்படி பண்ணலையே. அதைத்தான் ஒரு பொண்ணு வந்து பொழந்து கட்டிட்டு இருக்கா பாருங்க. உண்மையான விஷயத்தை, யாரும் பேச முடியாத விஷயத்தை தெளிவாகவே அந்த பொண்ணு பேசியிருக்கு. அந்த பொண்ணுக்கு அக்ஷரா டிஜிட்டல் டிவியின் வாழ்த்துக்கள். ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வெக்கப்படணும். அவ்வளவு கேவலமா இருக்கீங்க. டிஎம்கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு. எல்லா தப்பையும் இன்ஃபேக்ட் டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் செக்ஷன் 353 சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளவு ஆம்புலன்ஸ் போச்சு, அவ்வளவு பேருக்கு ஒன்றும் ஆகல, டாக்டருங்க எல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க, செந்தில் பாலாஜி எப்படி முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் இன்னும் உங்க மேல கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம்கே தப்பு தான். எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருது. இதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல. விஜய் வந்து அவருக்கு சோகம், அவர் ஓடிட்டாரு, அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு. then how is he a leader? நீங்க எனக்கு இது புரியவே இல்லை. இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ்ல அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க, அடி வாங்கினவங்க, தடி அடி வாங்கினவங்க, போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க, சிஎம்ஆ இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அப்புறம் அவர் எப்படி நீங்க லீடர்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒன்று புரியுதா? அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா. நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். எனக்கும் ஒருவேளை உங்க அண்ணா சிஎம் ஆகி தொலைச்சா எனக்கும் தான் சிஎம் ஆகணும். ஏன் சிஎம் பிரச்சனை வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு? எனக்கு இது புரியல. you know what, I also think it's a wake up call. ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வெக்கப்படணும். எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இன்டாக்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. RSSல இருக்கிறவங்க எல்லாம் விட நம்ம RSSயும் BJPயும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுல வேற எவனாலும் தெலவன பேசினா அவனை போய் அபியூஸ் பண்றது, என்ன வேற சொல்லிட்டு இருக்கீங்க. you're a slut, you know what, I would much rather be a slut than a TVK follower. டிவிகே ஃபாலோவரா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்லட்டா இருந்துட்டு போயிடுவோம், பரவாயில்லங்கிற. ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் அறிவு இருக்கு. பீங் அ ஸ்லட் டசன்ட் மேக் மீ டம். உங்களுக்கு முட்டாள், ஒரு வட்டி கட்டின முட்டாள் கூட்டம். எனக்கு அண்ணாக்கு தெரியும், இஸ் a narcissistic sociopath. அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போறீங்கன்னா அவருக்கு தெரியும். கெட்ட ஒழுங்கு நாசமா போங்க. பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பாருங்க, கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு I know what to say. I give up because டிவிகேல இருக்கவங்களாம் பேசுங்க, அவங்க மனுஷனுங்க இல்லை அவங்களாம் பேசுறதுக்கு. I don't know why I'm making this video at this point. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் விஜயகாந்தின் தம்பி அப்படின்னு சொல்றவர் ஒரு இடத்துல கூட விஜயகாந்த் போல் அவர் நடக்கல.
கல்விக்கு பரிசுகள் கொடுக்குறாரு, படிக்கிற பசங்களுக்கு பரிசுகள் கொடுக்குறாரு, அதெல்லாம் வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இன்னுமே அவருக்கு தெரியல. அரசியல் அவருக்கு இன்னுமே கொஞ்சம் புரியல. இதே விஜயகாந்தா இருந்திருந்தா இறங்கி வேட்டியை மடிச்சுட்டு அவரை வெளுத்து வாங்கியிருப்பார். நீ எனக்கே நான் சொல்றதையே நீ கேட்க மாட்டேங்கிறேன்னா என் கட்சியில் நீ இருக்க வேண்டிய தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லி அவர் கட்சியிலிருந்து அடிச்சே துரத்திருப்பாரு. எம்ஜிஆரும் இதையே தான் செஞ்சாரு. ஆனால் ஏன் நமது மு க ஸ்டாலின் அவர்கள் கூட நீ மரத்திலிருந்து இறங்கினா மட்டும்தான் தான் நான் பேசுவேன்னு சொல்லி ஒரு விடாப்பிடியா ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு அரசியல் தெரியுது. இதே ஜெயலலிதா அம்மா இருந்தால் ஒருத்தன் கூட அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா அந்த அம்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு கண் அசைச்சாலே குண்டர்கள் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் இவர் கண் அசைச்சா அங்கே பலி தான் நடக்குது. ஒரு பலி நடந்துட்டு இருக்கு, ஆனால் பேசிட்டு இருக்காரு இவர் பாட்டுன்னு. இங்கிருந்து கத்துறாங்க, 10 பேர் இறந்துட்டான்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் அவர் பாட்டுன்னு அதை பேசிட்டு இருக்காரு. குண்டர்கள் 100 பேர் கத்தியோட உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள 100 பேர் கத்தி புகுந்துட்டாங்கன்னா எவனுக்கு கத்தி குத்தே கிடையாது. எல்லாம் மூச்சரைச்சி, அதாவது மூச்சு விட முடியாமல் செத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அத்தனையுமே வந்து மூச்சு கிடைக்காதனால, சரியான காற்று கிடைக்காதனாலையுமே தசைகள் பிறந்ததுனால தான் இறந்துருக்காங்க. அதாவது பிடிச்ச அம்மிக்கு மிதிச்சிருந்ததுனால தான் எல்லாரும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் வருது. ஆனால் விபத்து நடந்த 2 நாட்களாக எதிர்கட்சிகளாகட்டும், டிஎம்கேக்கு அல்லாத இதர பிற டிஎம்கேவையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற, மிகவும் தீவிரமான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற கட்சிகளாகட்டும், விபத்து நடந்த 2 நாட்களில் டிஎம்கேவை தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் வெளிவர எல்லாருக்குமே புலன்படுது. இது சாதாரணமாக மக்களால் நடத்தப்பட்ட மக்கள் டிவிகே தொண்டர்கள் அண்டு ரசிகர்களால் நடத்தப்பட்ட விபத்து தான். டிவிகே ரசிகர்கள் தொண்டர்கள் தான் டிவிகே தொண்டர்களை வந்து கொண்டிருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்தவர்கள் இப்பொழுதும் டிவிகேவை தான் இப்போ விமர்சிக்கிறாங்க. டிவிகே மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி விலாவரியாக பல வீடியோக்கள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுனான்னா தப்பை புரிய வச்சு அவனை மாற்றணுமே தவிர, தப்பு செஞ்சவனெல்லாம் ஒன்றா இருக்கானுங்க, 100 பேர் ஒன்றா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த தப்பு செஞ்சவனோட நாம் போனோம்னா தப்பாகவே தான் தொடரும் அப்படிங்கிறத இந்த இளைஞர் வந்து அருமையாக சொல்கிறாரு பாருங்க. இதை தெரிஞ்சாவது புரிஞ்சுக்கங்க. உங்களோட டிவிக்கே உங்கள் அண்ணன் பெருசாக இருக்கலாம், அவரும் மனுஷர் தான், அவருக்குமே பல எமோஷனல்கள் இருக்குது, அவரும் தவறு செய்வார். அதை ஒத்துக்கிற மனப்பான்மை வேணும். இப்போ ஆதாரப்பூர்வமான வீடியோக்களை கொடுத்தே நீங்கள் வந்து திருந்தலை அப்படிங்கும்போது நீங்கள் விஜய் போதையில் இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. இந்த போதையாவது 1 மணி நேரத்தில் தெளிஞ்சிடும், 2 மணி நேரத்தில் தெளிஞ்சிடும். ஆனால் இந்த போதை இருக்குல்ல, இது தெளியவே தெரியாது, அடுத்தவனையும் சேர்ந்து கொன்று. அதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோக்களும் இந்த சான்றுகளும் எதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, இதை பார்த்தாவது ஒரு 10 பேர் திருந்துங்க. ஜோம்பிகளாட்டம் இருக்காதீங்க. அடுத்து உங்களை பிடிச்சி மிதிச்சு கொள்றது, எதுக்குப்பா இப்படி ஓடுறீங்க? அவர் ஒரு ரசிகர் தான், அவர் ஒரு மனுஷன் தான், அவரும் தவறு செய்வார். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது, யாரும் நீங்கள் கடவுளாக்காதீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் விடயங்கள் கிடைக்கும். அதிலிருந்து யார் மீது தவறு என்கிறத பற்றி தெளிவான விடயங்கள் கிடைக்கும். நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் ஷேரை தட்டி விட்டுருங்க. வணக்கம்.